அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப் பொங்கல். இன்றைய நாள் பசுவிற்கு ஒரு சிறப்பான விழா அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். பொதுவாக ஒரு மனிதன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை, குடும்பத்துல துன்பம், சந்தோஷமே இல்லை அப்படின்னா கர்ம வினை தான் காரணமா இருக்கும். இந்த கர்ம வினையை நான் நிறைய பதிவுல சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்ம வினையை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு சக்தி அப்படின்னா அது அன்னதானமும் பசுவிற்கு நாம செய்யக்கூடிய தானமும் தான். நம்ம அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா கூட தொடர்ந்து நம்ம பசுவிற்கு தானம் செஞ்சாலே போதும். நம்மளால கோதானம் பண்ண முடியாது. கோதானம் ஒரு மனிதனுடைய 7 ஜென்ம பாவத்தை நீக்கும். அதாவது பசுவை வாங்கி கோவிலுக்கு தானமா கொடுக்கிறது. அதை செய்ய முடியாதவங்க கூட இத மாதிரி குறிப்பிட்ட நாட்கள், அது எல்லாராலும் செய்ய முடியுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. ஆனா பசுவிற்கு ஏதாவது உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாராலையுமே கண்டிப்பா செய்ய முடியும். அதுவும் குறிப்பிட்ட திதியில, குறிப்பிட்ட நட்சத்திரத்துல, உங்க பிறந்த நட்சத்திரத்துல, அமாவாசையில, பௌர்ணமியில நம்ம செய்யும்போது பாத்தீங்கன்னா நமது பாவங்கள் தீரும். நாம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கூட நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாள்ல பசுவிற்கு விழா அனுஷ்டிக்கக்கூடிய இந்த நாள்ல பசுவிற்கு நீங்க தானமா உங்களால என்ன பொருள் முடிஞ்சாலும் கொடுங்க. அதில் குறிப்பாக பச்சரிசி, ஒரு மனிதனுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி எறும்புகளுக்கு உணவா போடுறது. அந்த பச்சரிசியில செய்யப்பட்ட பொரி இருக்கு இல்லையா, அதை மீன்களுக்கு உணவாக போடுறது, பச்சரிசிய பசுவுக்கு உணவா போடுறது, பச்சை அரிசிய பறவைகளுக்கு உணவா போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தத்துல பச்சை அரிசியை நாம தானம் பண்றது. அதாவது உயிரினங்களுக்கு தானம் பண்றது நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதோடு சேர்த்து ஒரு துண்டு வெல்லம் வச்சு கொடுங்க. எப்பவுமே பச்சரிசியை வெறுமனை யாருக்கு கொடுத்தாலுமே கூட பச்சரிசியை வெறுமனை கொடுக்க கூடாது. ஒரு வாழைப்பழமோ ஒரு துண்டு வெல்லமோ வச்சு கொடுக்கணும். இன்றைய நாள்ல நீங்க பசுவிற்கு பச்சரிசியும் வெல்லமும் வாழைப்பழத்தையும் தானமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜென்ம பாவம் உங்களுக்கு நிச்சயமா தீருங்க. தவறாம செய்யுங்க. ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய எளிமையான சூட்சும முறைகளை தான் நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இந்த இரவுக்குள்ள எப்ப நேரம் கிடைச்சாலும் பசுவிற்கு இந்த பொருட்களை தானமா கொடுங்க. என்னால இதை கொடுக்க முடியலங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான செலவாகிற காசை அந்த பசு உரிமையாளர்கிட்ட கொடுத்து அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பவுமே உங்களுடைய பாவம் நிச்சயமா தீரும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.